ஒரு மனுஷன் யோசிச்சா, நம்ம ஒரு உண்மையான கடவுளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லும்போது, ஒவ்வொரு கடவுளுக்கும் பின்னாடி அவர்களுக்கென்று ஒரு புனித நூல் இருக்கிறது. அந்த புனித நூல் தான் அவங்களுடைய கடவுளை பற்றி சொல்லுது. அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், முஸ்லிம்களுக்கு குரான், இந்துஸுக்கு பகவத்கீதை அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அந்த புத்தகத்தை வைத்து தான் அந்த கடவுளுடைய வெளிப்பாடு வெளியாது. அப்போ அவன் எல்லா புத்தகத்தையும் அவர் படிச்சுட்டு பைபிளை படித்தாராம்மா. பைபிளை படிக்கும்போது அவர் ஒரு புதுமையை கண்டு கொண்டாராம்மா. எல்லா வேதத்திலையும் இல்லாதது இறை வேதம், பரிசுத்த வேதாகமத்தில் இருந்துச்சான். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சது, இந்த வானம் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது, வேற எந்த அந்த புத்தகத்திலையும் எழுதப்படலை, பைபிளில் மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. பைபிளில் துவக்கமும் இருக்குது, முடிவும் இருக்குன்னு கண்டுபிடிச்சாராம்.